ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டு வந்துட்டு விடுதலை தத்துவம் இல்லை. விடுதலை பார்ட் 1 நீங்கள் வந்துட்டு இட்ஸ் மீன் தேட்டரில் பார்த்துருப்பீங்க. நானும் அஃப்கோர்ஸ் அந்த படம் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு சூரிய சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பிடிச்சது. சூரிய சாரோட அடுத்தடுத்த லைனப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொட்டுக்காளி, கருடன், அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு இருக்குது சில படங்கள். இந்த படம் பார்ட் 2 யாருக்காக அப்படின்னா வந்துட்டு வாத்தியார் அப்படிங்கிறவருக்காக தான் இந்த படமே. பார்ட் 2 எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு வெற்றிமாறன் படத்தில் அவரோட லைனப்பில் வந்துட்டு இந்த ஒரு படம் ஒரு சின்ன ஒரு சர்க்கிளை கண்டிருக்குன்னு சொல்லலாம். அது என்ன, அது ஏன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன மேட்ரு அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட கதை, அவர் அரெஸ்ட் பண்ணார்ல பார்ட் 1ல் வந்துட்டு சூரிய சார் வந்துட்டு இவரை நம்ம விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவரோட கதையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணீங்க, இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட், அந்த ஆக்சிடெண்ட், இந்த ஆக்சிடெண்ட்டு, யாரெல்லாம் கொன்னீங்க, எதுக்காக கொன்னீங்க, நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி இருந்தீங்க, ஏன் இப்படி வாழ்கிறீங்க, ஸோ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவர் வந்துட்டு சுட்டு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய விஷயம் நடக்குது. யாருன்னு பாரு, வாத்தியார் தாங்கய்யா. அது என்ன அப்படின்னா வந்து இவரோட வாழ்க்கை நடந்த கதையை வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் ஏற்ப அது வந்துட்டு இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இவரே வந்து அந்த கதையை சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி சாரோட படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சார் கீழே விழுந்தேன், பால் வந்துச்சு, விழுந்துட்டேனா, இந்த மாதிரி அண்ட் வந்துட்டு லட்ச் 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 ஸோ இப்படி அண்ட் வந்துட்டு ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இப்படி நிறைய ஒரு கதையை நீங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி சாரோட படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் நானும் ஒன்று சொல்கிறேன். இந்த படத்தையும் அவரோட கதை சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை சொன்ன கதை வந்துட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஷேடாக இருக்கும். அது அவரோட அந்த இடத்துல இருக்கிறதுக்காகவும் அந்த இடத்துல இருந்த சில விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு செமையாக புரியும். மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைட்லன்னு பிரிக்கிற நீங்கள் பிரிவினைவாதிகளா, இல்லை சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்றுன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளா? அப்படி இந்த படம் வந்துட்டு நிறைய விஷயத்த பண்ணியிருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா வந்து இந்த படத்தோட கதை வந்துட்டு அவரோட வாழ்க்கை நடந்தது. அவர் எப்படி வந்துட்டு அவரோட காதலியை மீட் பண்ணார், அவர் எப்படி வந்துட்டு இந்த இந்த ஒரு இந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்தார், அவர் ஏன் இந்த இடத்துல தள்ளப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு கோழையாக இருந்து வீரனாக மாறினா ஒருத்தரோட கதை தான் இது. இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப அடிபணிஞ்சிட்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நடக்கிற துயரங்கள் நம்ம பார்க்க தான் முடியுது. அதே மாதிரி நம்ம ரொம்ப குனியவும் வேணாம், ரொம்ப நிமிரவும் வேணாம், ஒரு நடுத்தரத்தில் நின்றுட்டு இவங்களை போட்டு தள்ளுவோம் அப்படி மாதிரி. அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனாக மாறுறதுக்கான ஒரு காரணமும் வந்துட்டு கருப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். நீங்கள் அசுரன் படத்தில் வந்து தனுஷுக்கு மகனாக நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரால் தான் நிறைய பிரச்சனை வரும், அவர் தான் அதை தீர்த்து வைப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு விஷயங்களும் அங்கே நடக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த படத்தை நான் பார்க்கும்போது கருப்பன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோன் இந்த படத்தோட கதை திருப்பத்துக்கு. வாத்தியார் இந்த மாதிரி ஒரு பரிமாணத்தில் மாறுறதுக்கே வந்துட்டு ஒரு கதை திருப்பமே யார் அப்படின்னா நம்மளுடைய கருப்பன். இந்த பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸோ கருப்பன் வந்துட்டு ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தன்னோட காதலியை வந்துட்டு ஒரு பெரிய ஜமீன் வீட்டு ஆளுங்க தூக்கிட்டு போய் பண்ண நினைக்கும் போது வந்துட்டு அவருக்கு அவங்கள தடுக்கிறதுக்காகவும் தன்னோட ஒய்ஃப் அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்துட்டு தான் எப்படி விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க தன்னோட காதல் மனைவி. அப்போது இந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்துட்டு இவர் ஒரு கோலையாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு டைமுக்கு அப்புறம் இல்லை வரணும் அப்படின்னு வந்துட்டு அவரை கொலை ட்ரை பண்ணி யாரை நம்மளுடைய வாத்தியாரை வந்துட்டு கொலை ட்ரை பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாங்க, இந்த ஒரு பார்ட்டி வந்து அடைக்கலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலேருந்து அவர் எப்படி தப்பிச்சு வந்து வேற ஒரு இடத்துல வேற ஒரு விதமாக விடுதலை போராட்டத்துக்காக மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து கடைசியில் பார்த்தா இப்படி வாழ்ந்தால் போதாது, எழுத்து வடிவத்தில் வாழ வேணாம், குருதி புனலாக வாழுவோம் அப்படி மாதிரி தன்னோட அந்த குருதி வந்துட்டு ரத்த வாழ்க்கை வாழ்கிறாரு. அப்படி வந்துட்டு போட்டு தள்ளுறோம்.
ஸோ அப்படி எல்லாரையும் வந்துட்டு ஓரளவுக்கு ரத்தத்திலே வந்துட்டு வாட்டி எடுத்து நான் ஒரு ஆள் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. கடைசியில் இந்த சீன் முடிஞ்சிட்டு ஒரு 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 டைமில் வந்துட்டு நிறைய சீக்வன்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு கதாபாத்திரத்திலே இட்ஸ் லைக் வந்துட்டு இந்த ரியல் லைஃப்பில் அந்த பாஸ்ட் லைஃப் கதை இட்ஸ் ஓகே, அண்ட் ரியல் லைஃப்பில் வந்துட்டு இந்த போலீஸ்காரங்க எல்லாம் யாரையும் நம்பாத, உங்கள் கூட்டத்தில் ஒரு கருப்பாடு இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்க நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருப்பாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சுற்றிட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக தான் இவரை போட்டு ட்ரை பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொண்டாங்க அப்படின்னு. ஆனால் கொன்னது யார் அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் அது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் சண்டை போடுறது, ஃபைட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சூரி சார் வந்துட்டு பண்ணுற அந்த கிளைமேக்ஸில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 3 வருமானு தெரில. பட் ஆனால் வந்துட்டு வரதுக்கான இதான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு சூரி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த கதை நரேஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ நரேஷன் பண்ணும்போது தான் இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரே விட்டு போகிறார் ஒரு இடத்துல. இப்போ அந்த விட்டு போகிறதுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் எங்கே போனார், என்ன ஆனார், என்ன பண்ணார், எதுக்காக இந்த கதை எழுதினார், அம்மா யார், தன்னோட மகன் இங்கே லெட்டர் எழுதிட்டு இருக்காப்புல, வீட்டுக்கு லெட்டர் எழுதுறாப்புல, அப்போ வந்துட்டு இவர் அம்மாவை என்ன பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை இந்த இடத்துல வந்துட்டு விடுதலையில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த விடுதலை வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பரிமாணம் தான். பட் ஆனால் விடுதலை பார்ட் 2 வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு லைட்டாக ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கன்னடத்தில் இருக்கிறனால சம்டைம்ஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படி வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணும்? கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் இந்த படம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்கலையா, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படிங்கிறது கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்து எல்லாருக்கும்